வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படும். ஒருத்தர் சொல்லுவார் இது எப்படி தான் செய்யணும்னு, இன்னொருத்தர் சொல்லுவார் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இப்படி செஞ்சு நான் சக்ஸஸ் ஆகிருக்கேனே. ஓ எக்ஸ்பீரியன்ஸை யார் கேட்டாங்க? நான் உனக்கு பாஸ், நான் சொல்கிறது கேளு இருந்தாலும் சொல்லலாம். இந்த மாதிரி சில தொல்லைகள் உண்டு. இதில் என்ன சூட்சமன்னா, நீங்கள் எதை ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு, அது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில விஷயங்களை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் சிறந்த வழின்னு நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதுதான் உண்மையில் சிறந்த வழி. அப்போ இதில் எங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும்? நான் என்ன செய்ய போகிறேங்கிறத எல்லாருக்கும் தம்பட்டம் அடிக்காதீங்க. நீங்கள் எதை தெரிவிக்கணுமோ இந்த காரியத்தை முடிச்சிடலாம் அவ்வளோதான் சொல்லணுமே தவிர அது ஒரு ப்ராசஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி பண்ணி போய் செய்வேன், அப்படி போய் செய்வேன், அதை நீங்கள் பார்த்துங்க. அப்போது அதில் ஒரு நேக்காக செய்கிறாருப்பா அப்படிம்பாங்க இல்லையா, நெளிவு சுழுவை தெரிந்து, அது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை சுலபமாகிவிடும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அது 3வது மனிதருடைய தலையீட்டினால் வருகிறது. உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்குது. அதனால் 3ஆம் மனிதர் தலையீட்டை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னா, தேவையில்லாதவன்ட்டு பேசுறது, தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ரோபோட்டிக்காக என்ன இருக்குது உள்ள ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரியும், அந்த ப்ரோக்ராமிங்கில் ஓடுங்க. இது இப்படி ஆகிடும், இது அப்படி ஆகிடும், நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ரொம்ப சிம்பிளாக நாங்கள் எது போய் சொல்லுவோம், இங்கே இப்போ ரெகுலராக ஒரு இடத்துல இன்னும் இடத்துக்கு போகிறவங்களுக்கு தெரியும், இங்கே டிராஃபிக் இருக்கும், இங்கே இருக்காது இந்த நேரத்தில். அப்போ அந்த ரூட்டை எடுத்துகிட்டு போவான். ஆனால் விஷயம் தெரியாமல் சொல்லுவான், சார் இப்படி போனால் ஷார்ட் சார்மா, அந்த ஷார்ட்டில் போனால் மாட்டிப்போ அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ தன்னிச்சையாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.